கதை போமா சீரீஸ் வந்து வைக்கலான் இருக்கேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறைய வந்து பார்த்துட்டேன், அனுபவிச்சிட்டேன். ஸோ இப்படிலாம் இருந்திருக்கலாம், அப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் அண்ட் தெரிஞ்சிக்க போகிறவங்களுக்காகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லலான் இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக்கிங் ரிலேட்டடாக போடுறதுனால குக்கிங்காகவே பேசிடலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து நான் பிஃபோர் மேரேஜ் வந்து சுத்தமாக குக் பண்ணவே மாட்டேங்க, அடுப்புக்கிட்ட கூட போகவே மாட்டேன். ஆனால் ஆஃப்டர் த மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் தெரியல அப்படின்றதுக்காகவே நிறைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாம் வாங்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்ப்ளீட்லி ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுப்பார். நான் ஒரு 1 மந்த் ஆஃபீஸ் போனேன், நான் ஏதோ சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ அம்மா வீடு இங்கே அப்படி இப்படின்னு இருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களே நல்லா வந்து சமைச்சு கொடுத்தாங்க. இங்கே வந்து நான் சமைக்கணுன்னும் போது ஒரு விஷயமும் தெரியல. யூடியூப் பார்த்து செஞ்சு சிலதெல்லாம் நல்லாவே வராது. அண்ட் சிலதெல்லாம் வந்து அவங்க வீட்டு சைடு நான் கேட்டால் கூட எனக்கு ரெஸ்பான்ஸே வந்து வராது. அதுவா இதுவா இதெல்லாம் செய்ய மாட்டோமே அப்படின்னுவாங்க. நம்ம செய்கிற குக்கிங்கை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு குக்கிங்கே தெரியலன்னு கூட சொல்லி ரொம்ப ஒரு மாதிரிலாம் பேசினாங்க. விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவ்வளோ பேசினவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி அவங்கள விட இன்றைக்கி நான் நல்லா குக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னால் வந்து பெருமையாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் சரி, என் ஹஸ்பண்ட் சொல்லும்போதும் சரி, வர குக்கிங் சூப்பராக பண்ணுறமானோ என்கிட்ட சொல்லியிருக்காரு. நமக்கு ஒன்று தெரியலையே நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. நமக்கு தெரியலன்னு நினச்சி அவங்களும் வந்து அப்படி பேசக்கூடாது. தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளை விட பெருசாக ஆகிற ஆள் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்ட்டுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெரியாததை எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். இப்போ என்னை எது செய்ய சொன்னாலும் டக்குன்னு யூடியூப் பார்த்து நல்லாவே செஞ்சு கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட்லாம் யூடியூப் பார்த்தா கூட சரியாக செய்ய மாட்டேன். ஆனால் யூடியூப் பார்த்தா கூட இப்போலாம் நல்லாவே செய்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சமையல் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். மெஷர்மெண்ட்டெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் ஏனோ தானோ சமைப்பேன். எல்லாமே மெஷர்மெண்ட்டுன்றது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் என்னோடய சமையலை வந்து வெறித்தனமாக கற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள்.